கழுவுறதுக்கு ஒரு சோப்பு தேவை. இங்கே ஆத்மா கழுவுறதுக்கு என்ன வேணும்? உபவாச ஜபம் அல்ல, ஒரு காணிக்கை. அது கர்த்தருக்கென்றே. நீ கர்த்தருக்கென்றே கொண்டு வா. யார் இடத்துல கொண்டு வா? ஆசாரியன் இடத்துல கொண்டு வா, ஊழியக்காரன் இடத்துல கொண்டு வான்னு சொல்லியிருக்கிறாரு. அவன் பிரிட்டனில் சொந்த பிள்ளையை படிக்க வைக்க கூடாது அந்த காசை வச்சுக்கிட்டு. என் திருப்பணிகளை அவன் செய்வானாக, என் திருப்பணிகளை அவன் செய்வான். நீங்கள் கொடுக்குற ஆத்மா பாவ நிவாரண காணிக்கை வச்சு திருப்பணிகளை, சுவிசேஷ பணிகளை அவன் செய்வான். இது இஸ்ரவேல் சந்ததிக்கு நித்திய உடன்படிக்கை. உற்சாம கையை தட்டுங்க. அப்ப ஆத்மா கழுவப்படவில்லை என்று சொன்னால் பரலோகம் என்பது உங்களுக்கு கனவு. ஞானசானம் எடுத்திருக்கலாம், பாவ நிவாரண வழி செலுத்தி இருக்கலாம், ஆனா ஆத்மா பாவ நிவாரண வழி செலுத்தலைன்னா பரலோகமே கிடைக்காது. நம்பர் 1 கையை தட்டுங்க. நீ பிரசவித்திருக்கிறாய், ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறாய், உன்னுடைய பிரசவ பாவத்திற்காக பாவ நிவாரண வழி செலுத்தாமல் போனால் உனக்கும் பரலோகம் கிடையாது. நம்பர் 2 அல்லேலூயா, கையை தட்டுங்க. அடுத்தபடியாக ஒரு சாபம் ஏவாளுக்கு வச்சு சபிச்சார் ஆண்டவர். ஏவாளை சபிச்சார், நீ கஷ்டப்பட்டு பிரசவிப்பாய். ஒரு பிள்ளை வெளியே வர்றதுக்கு எவ்வளோ பிரசவ வலி இருக்கு, சாபம் இருக்குல்ல. அப்போ அவருடைய அண்டைய வசனம் இன்னைக்கு வேலை செய்தா இல்லையா? ஆவி உன்னுடைய சாபத்தை மாற்ற என்ன செஞ்ச, அதுக்கும் ஒரு பொருத்தனை செலுத்தினதான் உன் சாபம் மாறும், ஆசீர்வாதம் கடந்து வரும். உச்சமா கையை தட்டுங்க. அடுத்து நம்பர் 4, அடுத்தபடியாக தசமாகம் பிரமாணம். தசமாகம் பிரமாணம். நீ வேலை செய்கிற எல்லாவற்றிலும் தசமாகத்தை கர்த்தருக்கு செய்யணும். ஏன்னா உனக்கு டிசென்ட்ரி வந்தால் உனக்கு நீ வேலைக்கு போக முடியாது. முடியுமா? முடியுமா? முடியாது. அப்போ உனக்கு பலன் தரது யாரு? தேவன். அப்போ இன்னைக்கு நீ 1000 ரூபா சம்பளம் வேலை செய்கிறன்னா அதுக்கு பலன் கொடுப்பது யாரு? ஏசு கிறிஸ்து என்ற நம்முடைய தேவன். அது பலனை தராரு. நீ சாப்பிட்டனால ஒரு பலனும் உண்டாகாது. ஆனால் ஒரு கோழி சாப்பிடு, அவனை 5 கிலோக்கு பெருவானா? பெருக மாட்டான். நீ உன்னுற உணவில் விட கிரியை செய்ய வைக்கிறது அவர் தான். அப்போ நீ வேலைக்கு போகிறதுக்கு உனக்கு சுகத்தை பலத்தை தருவது ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு என்ன செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யலை. அப்போ தசமத்தை கொடுக்கணும். நான் என்னை வேலை செய்வதற்கு காரணம் ஆண்டவர், நான் என்னை தொழில் செய்வதற்கு காரணம் ஆண்டவர். அதுக்கு தசமத்தை என்ன செய்யணும்? அவருக்கே கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு பிரமாணம். அல்லேலூயா. அடுத்தபடியாக உபாகமம் 12:17 இந்த வசனத்தின்படி 8 விதமான காணிக்கைகளை நாம் கொடுத்தாக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்தாக வேண்டும். இப்போ ஒரு கடன் வாங்குகிறோம், 1 பைசா கமிஷன் கொடுத்துருவோம் இல்லையா? நான் இப்போ சமீபத்தில் ஒரு கடன் கேட்டேன், 2% கேட்குறாங்க, எஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அவனுக்கே நம்ம கடன் கொடுக்குறோம். சரி, நான் 2% கடத்தை கொடுத்து ஒரு 10 கோடி கடன் வாங்கிட்டேன்னு வைங்களேன். அப்போ கர்த்தர் நான் கொடுக்கணும் இல்லை? பிறகு 10 கோடி என்னால் அடைக்க முடியுமா? அவர் என் தொழிலை ஆசீர்வதிச்சா மட்டும்தான் அடைக்க முடியும். அப்போ 10 கோடியிலையும் நான் என்ன செய்யணும்? தசமத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். கமிஷன் கொடுக்குறான், என் கர்த்தருக்கு ஒரு கமிஷன் கொடுத்தா என்ன? புரோக்கரேஜுக்கு பணம் கொடுக்குறான், கர்த்தருக்கு கொடுத்தா என்ன? கல்யாண தரகருக்கு நம்ம கமிஷன் கொடுக்குறோம், ஏன் கர்த்தருக்கு கொடுத்தா என்ன? பிள்ளை பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரியில் போய் சிகிச்சை எடுத்து பணத்தை கட்டி ஒன்றும் இல்லாமல் திரும்ப வர்றோம், ஏன் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணால் என்ன? வீடை கட்டுறோம், 60 லட்ச ரூபா கடன் இருக்குது, 60 லட்சம் கடத்தை யார் அடைக்கிறது? 60 லட்சத்தில் 10% கர்த்தருக்கு கொடு, 6 லட்சத்தை கர்த்தருக்கு கொடு, கடன் அடைக்கிற வழியை காட்டுவார். இல்லைன்னா இருக்கிற தொழிலும் பட்ட மரமாக ஆயிரும். இதான் பிரமாணம். இந்த பிரமாணங்களை பின்பற்றுவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. இல்லாதவன் அந்தி கிறிஸ்துக்குரியவன். உற்சம கையை தட்டுங்க. ஆகவே வசனத்தை கை கொள்ள வேண்டும், வசனத்தை உட்கொள்ள வேண்டும். அவைதான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தாவே கர்த்தாவே என்று நீ கூப்பிட்டாலும் நான் உனக்கு எப்படி சொல்லுவேன்? அக்கிரம செய்கைக்காரரே அப்பால் போ. அதுக்கு அவன் சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் நாமத்தில் அற்புதம் செய்தேன், அதிசயம் செய்தேன், சுவி செஞ்சேன். அதெல்லாம் நீ காசுக்காக செஞ்சேன், இல்லை பெருமைக்காக செஞ்ச, இல்லை ப்ரௌடுக்காக செஞ்ச, இல்லை நீ வாழ்கிறதுக்காக செஞ்ச. எனக்கென்று நீ செய்யலை. எனக்கென்று செஞ்சா ஏழைக்கு கொடுக்கிறவன் எனக்கென்றே செய்கிறான், உடை இல்லாதவனுக்கு கொடுக்கிறவன் எனக்கென்றே கொடுக்கிறான், பசியோடு இருக்கிறவன் கொடுக்கிறவன் எனக்கென்றே கொடுக்கிறான். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார். வலது பக்கம் இடது பக்கம் ஆள்களை பிரித்து விட்டார்.
பரிசுத்தவான்களை வடது பக்கமும் இந்த பாவம் செய்தாலும் இடது பக்கம். அது தெரிஞ்சு தான் பெண்களை இடது பக்கம் ஆண்டவர் விட்டுட்டார் இல்லையா? பொண்டாட்டி இடது பக்கம் தானே, நீங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஃப்ரெண்டு வேலை. அங்கே போய் உட்காருங்க, அங்கே போய் உட்காருங்க, எல்லாம் இடம் மாதிரி கரெக்டாகுங்க. இந்த இடது பக்கம் எனக்கு வந்து பொண்டாட்டி, வலது பக்கம் எனக்கு புருஷன். பைபிளில் பெண்களுக்கு விரோதமாக தான் ஆண்டவர் நிறைய பேசியிருக்காரு. பெண்களுக்கு விரோதமாக தான் பேசிக்கிறேன். ஏவாள் தான் முதல் பாவம் செஞ்சு, அதனால தான் கோபம் இருக்குது. அதான் ஸ்திரியே இப்படின்னு சொல்லுவார் கோபத்தில். ஸ்திரியே மரியாதை கூட ஸ்திரியேன்னு சொல்லிவிட்டார். அதான் நீ பிரசவிச்சாலே பாவம். ஆக பிரசவிக்காமல் இருக்க முடியுமா? பிரசவிக்கணும். ஆனால் பிரசவித்த பிறகு என்ன செய்யணும்? 66 நாட்களுக்கு பிறகு உதிரப்போக்கு நின்ற பிறகு தான், நின்ற பிறகு உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். இந்த படுபாவி பயலால் ஒரு பிள்ளையை பெற்றேன், 66 நாளும் கஷ்டப்பட்டேன், 10 மாதம் பிள்ளையை சுமந்தேன். ஆனால் கர்த்தருக்கு சுத்தமாக வேண்டுமானால் நீ பொருத்தனை செலுத்தினால்தான் முடியும். வாசிக்கலாமா வேத புஸ்தகத்தை? ஹல்லேலூயா. எடுத்து வாசி. ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணபாரி அந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணபாரி அந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சேர்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிப்போம் லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரைக்குள்ள வசனங்கள். அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனுடைய சத்தத்தை நான் கேட்பேன். அப்போ பிதாவுடைய சித்தம் என்ன எழுதி வைக்கப்பட்ட இந்த வசனம். அப்போ பிதா என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்று வாசிப்போம். வாசி. அவள் சூதக ஸ்திரீ விலக்கமாய் இருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டாயிருப்பாள். 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ண கடவுள். பின்பு அவள் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது. பெண் பிள்ளையை பெற்றாளாகில் அவள் 2 வாரம் சூதக ஸ்திரீயை போல தீட்டாயிருந்து பின்பு 66 நாள் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருக்க கடவுள். அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறாக்குஞ்சையாவது காட்டுப்புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வர கடவுள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப சுத்திகரிப்பு எப்படி சுத்திகரிக்கணும்? வசனம் இப்படி தான் சொல்லுது. பாரு, அங்கே கூட அவர் பாகுபாடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பெண் பிள்ளைக்கு 1 வாரமா 2 வாரம், ஆண் பிள்ளைக்கு 1 வாரம். பெண் பிள்ளையை பார்த்தா 2 வாரம் கிடந்துக்கோ, ஆண் பிள்ளையை பார்த்தா 1 வாரம். அங்கேயே பாகுபாடு வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்க. அப்போ ஆண் பிள்ளை பெற்றாலும் பெண் பிள்ளை பெற்றாலும் நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். பிரசவிப்பது பாவமாக இருந்தாலும் அதுக்கு பாவ நிவாரண பலி செலுத்தி உன்னை பரிசுத்தமாக்கி கொள் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இன்று தமிழகத்துக்கும் உலகத்துக்கும் நான் கேட்குறேன்,
ஏதாவது தாய்மார்கள் இந்த சத்தியத்துக்கு செவி கொடுத்துருக்காங்களா, கீழ்ப்படிஞ்சிருக்காங்களா, பாவ நிவாளி பலி சேர்த்துருக்காங்களா? பிரசவிச்சதுக்காக 10 பிள்ளை பிரசவிச்சிருந்தா 10 பொருத்தனை, 2 பிள்ளை பிரசவிச்சிருந்தா 2 பொருத்தனை செலுத்தி தான் ஆகணும். அது கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். பயன்படுத்தப்படும் போது தான் அதான் ஆசாரிய நிலத்தில் கொண்டு வா, ஊழியக்காரன் அதை வச்சு ஆண்டவருக்கு பணி செஞ்சிருவான். நீ ஆடை கொண்டு வா, நாங்கள் விற்று ஆண்டவருக்கு புத்தகம் அடிப்போம். ஆனால் எல்லா வீட்லேயும் ஆடு கிடைக்காது இல்லை, அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக காசாக கொண்டு வரீங்க. ஆனால் கொடுக்குறதுலாம் வேறு இடமா இருக்குது. அங்கே அங்கே கோடிகள் குவிக்கிறது, இங்கே பஞ்சம் குவிக்கிறது. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே என்ன சொல்கிறார்? சுத்திகரிப்பு. இது பழைய ஏற்பாடுன்னு சொல்லலாம். நீங்கள் கேட்கலாம், பழைய ஏற்பாடு நமக்கு இனி தேவையில்லை. இன்னும் சிலர் கேள்வி கேட்கலாம். ஏன்னா அந்தி கிறிஸ்துவாக நம்ம கூட ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் சொல்லுவான், அவன் கிருக்கு போய் அப்படி சொல்லுவான், புதிய ஏற்பாடில் பாரு, அதெல்லாம் பழைய ஏற்பாடு, ஆடு மாடு எல்லாம் பலியிடுறது. சரி பார்ப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3:4 வாசிப்போம். 3:4 வாசிப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3:4. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள், நன்றாக கவனியுங்கள், அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி நீங்கள் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அப்போ நீதியாய் காணிக்கை செலுத்தலைன்னா அவங்கள என்ன பண்ணுவார்? வெள்ளி அடுப்பில் போட்டால் தானே அது உருகும் இல்லையா? பொன்னை அடுப்பில் போட்டால் தான் தங்கமாகி வரும், நகையாக வரும். ஆகவே அது மாதிரி அக்னியில் போட்டு உனக்கு சரிபடுத்திடுவேன்னு சொல்கிறாரு. இட்ஸ் எ வார்னிங். நீ பொருத்தனை கொடுக்கறது, காணிக்கை கொடுக்குறது யோசிச்சிங்கன்னா என்ன பண்ணுவார்? அக்னியில் போடுவேன். நீதியாய் காணிக்கை செலுத்தணும், அநீதியாக கொடுக்கக்கூடாது. அதாவது தசமகன்னா கரெக்டு. 100 ரூபாய்க்கு தசமகம் எத்தனை? 10 ரூபா. நீ 11 கொடுத்தா தசமகம் கிடையாது, 10 ரூபா தான் தரணும். ஐயோ ஆண்டவர் மேலே அன்பு வைத்திருக்கிறேன்னு சொல்லி 11 ரூபா தரக்கூடாது. நீ 11 ரூபா கொடுத்தா அதுக்கு பேர் காணிக்க. அன்லிமிட்டடு தான் காணிக்க. லிமிட்டடுன்னா 10% தான், கூட்டவை குறைக்கக்கூடாது. அதான் யாத்திராம 30:15-16 சொல்வார், உன் ஆத்துமா நிவாரண வழியாக நீ கர்த்தருக்கு ஒரு காணிக்கை செலுத்தும்படி நீ ஐஸ்வர்யவான் ஆனாலும் அரசைகளுக்கு மிகாமலும், நீ தரித்திரன் ஆனாலும் அரசைகளுக்கு குறையாமலும் கொண்டு வா. அரசைகள்னா அந்த காலத்தில் சேக்கல் கணக்கு, கிலோ கணக்கு நகை கொடுப்பாங்க, பணம் கிடையாது. இன்றைக்கி காசு. ஸோ குறிப்பாக சொல்கிறேன், இந்த யம ஊழியத்தில் 1000 புத்தகம் ஒரு பொருத்தனைன்னு சொல்லுவேன். 1000 புக் அடித்தா ஒரு பொருத்தனை. ஏன்னா சாலமோன் 1000 மாடுகளை பலியிட்ட பொழுது தேவன் தரிசனமாய் உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டார். என்ன வேண்டும்னு கேட்டார். ஒரே நாளை மாற்றி காட்டுவார் தேவன். இப்போ சமீபத்தில் 2 பிள்ளைகள் வந்தார்கள், நேற்றைய தினத்தில் வந்தார்கள், பேர் சொல்ல விரும்பவில்லை. ரொம்ப தூர தேசத்தில் வந்தார்கள். இதற்கு முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த சகோதரி வந்திருக்கிறார்கள் என்னிடத்தில். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த புருஷன் இல்லை, இந்த புருஷன் ஓடிப்போம், உனக்கு புதிய புருஷனை தரேன்னு. அப்புறம் பார்த்தா உண்மையிலேயே அந்த புருஷன் ஓடி போயிட்டான். இதுவும் நம்ம சமாச்சாரம் தெரியாது. அதுக்கப்புறம் புதிய புருஷனை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எப்படி புதிய புருஷன் கொடுப்பாரான்? என் பிள்ளையே தருவேன். உண்மையிலேயே அபிஷேகம் பெற்ற ஒரு மகனை தேவன் கொடுத்துருக்காரு. 2 பேரும் தனியாக என்ன சந்தித்தாங்க. பாச நீங்கள் சொன்னபடி நல்லா இருக்க காலத்தில் என் புருஷன் ஓடி போவான்னு சொன்னீங்க, அவன் ஓடியே போயிட்டான். அப்போ உங்கள் எல்லாம் தப்பாக நினச்சிருப்பேன். இப்போ பார்த்தாச்சுன்னா ஆவிக்குரிய புருஷன் வருவான்னு சொன்னால் ஆவிக்குரிய புருஷன் வந்துட்டார், நாங்கள் 2 பேரும் தான் இருக்கிறோம். அப்போ நான் சொன்னேன், ஜென்மப்பாவது கழுவு பொருத்தனை செலுத்து, உன் போட்டையை எடுத்து வச்சுக்கோ, போட்டையை எடுத்து வச்சுக்கோ. பொருத்தனை ஜெபத்துக்கு பிறகும் முன்னாடி இருக்கிறது உன் முகத்திலே தெரியும். இதுவே மெய்யான ரட்சிப்பின் அடையாளம். கடைசியாக நேற்று 2 பேர் சேரில் உட்கார்ந்தவங்க அவங்க தான் 2 பேர். அல்லேலூயா. எல்லாரையும் நிற்க வச்சு ஜெபம் பண்ணி அவங்கள உட்கார வச்சு ஜெபம் பண்ணு. அவனோட முகத்தை பார்க்கணும், அவ்வளோ பிரகாசம். அல்லேலூயா. கர்த்தரால் கொடுக்கிற விடுதலை அது முகத்தில் வெளிப்படும்.
உற்சாகமா கையை தட்டுங்க. கட்டுகள் உடைக்கப்பட, தடைகள் நீங்கப்பட பொருத்தனதான் கோல், அதுதான் வசனம். ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தமாவதும் வசனம். இல்லைன்னா நீங்கள் எத்தனை முறை ஆலயத்துக்கு போனாலும் பரலோகம் என்பது உங்களுக்கு கனவாக தான் இருக்கும். காவல்துறைக்கு பயப்படுறீங்க, அரசுக்கு பயப்படுறீங்க, ஏன் கர்த்தருடைய வசனங்களுக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்க? பயப்படணும் இல்லை? இப்போ ஒரு ஊழியக்காரன் எவ்வளோ தூரம் கையிலாண்டு காசு வச்சு ஊழியம் செய்ய முடியும்? சக்தி உள்ள வரையும் செய்ய முடியும். அப்புறம் நீங்கள் கொடுத்தா தான் அதையும் சேர்த்து வச்சு செய்ய முடியும். அதுதானே உண்மை. அவர் பரலோகத்துக்கு போகும்போது என்ன சொன்னார்? மேக ஸ்தம்பத்தில் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக சகல சிருஷ்டிக்கும் நீங்கள் சுவிசேஷம்